சட்டமன்றத்துல சிஎம் ஒரு குட்டி கதையில தந்தையை காணான்னு சொல்லிட்டு அதுக்கு சட்டசபையிலிருந்து வெளியே வந்த எதிர்கட்சி தலைவர் உதயநிதி இந்த மாதிரி செங்கல்பட்டு நீதிமன்றத்துல கணவனை காணான்னு சொல்லிட்டு மனைவி தேடுறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை வலியுறுத்திருக்கிறாரு. அது சம்பந்தமா உங்க கருத்து இல்ல? இது அவங்க கிட்ட தான் நீங்க கேட்கணும். இது குறித்து எனக்கு நான் பதில் சொல்லுவேன். தமிழ்நாடு முழுக்க மனைப்பட்டா பிரச்சனை நிறைய இருக்குது. தமிழ்நாடு முழுக்க நான் போயிட்டு இருக்கேன். பழங்குடி மக்கள் இன்றைக்கும் எங்களுக்கு சான்றிதழ், சாதி சான்றிதழ் தரல அப்படின்னு சொல்றாங்க. நேற்றைக்கு முதல் நாள் கூட திருவண்ணாமலை மாவட்டத்தில் கணிக்கர்னு ஒரு சமுதாயம் அவங்க இந்த குடுகுடுப்பை ஆட்டி காலத்தை கணிக்கக்கூடியவர்கள். அவர்களும் சான்றிதழ் கேட்கறாங்க. ஆமா, இன்னைக்கு பூம்பு மாட்டுக்காரங்க கேட்கறாங்க. அவங்க ஆதியன் அப்படிங்கிற ஒரு சமூகத்தினுடைய ஜாதி வேணும்னு சொல்லி கேட்கறாங்க. பழங்குடி மக்களுடைய அந்த சாதி சான்றிதழ் தொடர்பாக அது குறித்து துறை வாரியாக அதை ஆய்வு செய்து கொடுக்க சொல்லியிருக்கிறோம். நேற்றைக்கு எங்களுடைய துறை அதிகாரிகளோடு முழுமையாக உட்கார்ந்து பேசி அவர்களுக்கு உடனடியாக, அதாவது படிக்கிற பிள்ளைகளுக்கு உடனடியாக சாதி சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் மனைப்பட்டா பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க இருக்குது. எங்களுடைய சமூக நீதித்துறை சார்பாக நான் இதை மாண்புமிகு முதல்வர்களோட பேசியிருக்கிறேன். அவர் கலந்து இந்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு முடியுமோ தமிழ்நாடு முழுக்க அந்த மனைப்பட்டாவை நாங்கள் பூர்த்தி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். அது குறித்து எல்லா மனுக்களையும் வாங்கி எந்தெந்த பகுதியில் மனைப்பட்டா பிரச்சனை இருக்கு. ஏன்னா சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு, 78 ஆண்டுகள் ஆகிறது. இன்றைக்கும் மனைப்பட்டா இல்லாத ஒரு சமூகம் இருக்கு அப்படின்னா அது சுதந்திர இந்தியாவுக்கே அது அந்த அவமானமாக தான் நம்ம கருதுறோம். இந்த மாதிரி நீர்நிலைகளில் இருக்கிறவங்களுக்கு மாற்று இடம் கொடுக்குறாங்க. மாற்று இடத்துக்கு போக முடியாதவர்களும் இருக்கிறாங்க. அது குறித்து நாங்கள் ஆய்வு செய்கிறோம். நீதிமன்றத்துக்கும் போயிருக்கிறாங்க. நீதிமன்றத்திலேயும் இது குறித்து அரசு சார்பாக நம்ம மக்கள் சார்பாக, பாதிக்கப்பட்ட மக்களுடைய சார்பாக நாங்கள் முறையீடு செஞ்சிருக்கிறோம். அதனால கட்டாயம் இந்த 5 ஆண்டுகள் சமூக நீதித்துறை சார்பாக இந்த மனைப்பட்டா பிரச்சனை, சான்றிதழ் பிரச்சனையை நாங்கள் சரி செய்வோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.